ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான ரொம்பவே டேஸ்டான பிரெட் ஆம்லெட்டு எப்படி போடுறதுன்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மனிஷா டிவி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆல் கேட்கும். இந்த ஆல்ன்ற சிம்மலை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் கிடைக்கும். பிரெட் ஆம்லெட் செய்யறதுக்கு முன்னாடி தவா சூடானதும் இந்த மாதிரி லைட்டாக வெண்ணெயை போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரெட்டை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆம்லெட் போட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுருக்கேன். ப்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸ் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் ப்ரெட்டு தான். இது எடுத்து கூட நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வீட் ப்ரெட்டு கிடச்சுன்னா நீங்கள் வீட் ப்ரெட் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை லைட்டாக நான் திருப்பி விட்டுடுறேன். ஏன்னா நமக்கு ரெண்டு சைடுமே கரெக்டாக அதை திருப்பணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டோம்னா அது ரெடி ஆகிடும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணல, லைட்டாக மட்டும் வெண்ணெயை போட்டு, அதாவது பட்டர் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்படி மாற்றி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு. ரொம்ப ரோஸ்ட் பண்ணல, நான் லைட்டாக தான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பிளேட்டில் எல்லாத்தையும் 1 by 1 எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம முட்டையை எடுத்துக்கலாம். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரெட் ஆம்லெட்டுக்கு 2 முட்டை எடுக்கிறேன். ஒரு சிலர் ஒரு முட்டையை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு முட்டையை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரெட் ஆம்லெட்டு அந்தளவுக்கு கரெக்டான இதுவில் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ முட்டையை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன். நான் முட்டை அளவுக்கு மட்டும் உப்பு போடுறேன். இப்போ முட்டையை நல்லா இப்படி அடித்து விட்டுடுவோம். அது வரைக்கும் கல் வந்து சால்ட்டு போட்டு முட்டையை நான் இப்படி நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போது முட்டையை கலக்கிற வரைக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணல, ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. தோசை கல் சூடாக இருக்குது. இப்போ இந்த முட்டையை எடுத்து நம்ம கல்லில் ஊற்றிக்கலாம். இப்படி சுற்றி ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு நிற்கும். இப்படி ஒரு இடமா நிற்கிறதே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்படி கல்லை கையில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு படாத இடத்துலலாம் கூட முட்டை உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு மடித்து விடுறது கரெக்டாக இருக்கும் ஆம்லேட்டை. இப்போ இங்கே பாருங்கள், நான் ப்ரெட் எடுக்க போகிறேன். ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிறேன் நான் தவாவில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடு டிப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு ப்ரெட் எடுக்கிறேன். இதையும் இதே மாதிரி இந்த முட்டையிலே லைட்டாக இப்படி டிப் பண்ணி இப்படி வைக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெட்டுக்கு மேலேயே வந்து நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறேன் புதினா பேஸ்ட்டு. அதாவது நீங்கள் நார்மல் புதினா துவையில் அரைப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதை அரைச்சிருக்கேன். இப்போ இது வந்து இது மேலே நான் வைக்கிறேன். வேறு எந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்க்க வேணாம். நீங்கள் எப்படி புதினா துவையில் அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க புதினா பேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இப்போ நான் இது மேலே வந்து ஆயில் லைட்டாக விட போகிறேன். இப்போது பிரெட் ஆம்லெட்டை லேசாக அப்படி ஓரத்தில் அப்படி லைட்டாக அப்படி ஒரு நைஃப் வச்சு இப்படி கீறி விடுறேன் நான். ஏன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், இப்படி லைட்டாக நம்ம இப்படி ஓரத்தில் மட்டும் நம்ம இது பண்ணி விடுவோம். இப்போது இது நம்ம அப்படி எடுத்து மடித்து விட வேண்டியது தான். இப்போ இங்கே பாருங்கள், முட்டை நல்லா வெந்துட்டுருக்கு ஆம்லேட்டு. இப்போது இந்த சைடு ஃபஸ்ட்டு இப்படி மடிக்கிறேன் நான். இதை மடித்தாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த ஆப்போசிட் சைடு வந்து இப்படி லைட்டாக இப்படி மடிக்கிறேன். இப்போ மறுபடியும் இந்த சைடு உங்களுக்கு கல் வந்து வாட்டம் வரல, உங்களுக்கு தவாவை பிடிக்க வாட்டம் வரலன்னா இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி எந்த சைடு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த சைடு நீங்களே திருப்பிக்கலாம். ஏன்னா ஒன் சைடாக தான் திருப்பி பண்ணணும்ல. இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக மடித்தாச்சு. இப்போது மடித்து விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பரான சிம்பிளான பிரெட் ஆம்லெட் ரெடி. நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்க ப்ரெட்டு பிடிக்காத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இதை மார்னிங் டிஃபனாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி 1 by 1 நம்ம பிரெட் ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போது பிளேட்டில் மாற்றி வச்சிருச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக நம்ம இன்னைக்கு பிரெட் ஆம்லேட்டு வீட்லேயே எப்படி செய்யறதுன்றதை பார்த்துருக்கோம். எங்கள் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.